आदरणीय गणमान्य अतिथिगण एवं प्रिय साथियों, आज मुझे अत्यंत हर्ष हो रहा है कि मैं एक प्रेरणादायी और उपलब्धियों से परिपूर्ण महिला का परिचय आप सभी के समक्ष प्रस्तुत कर रही हूँ। श्रीमती कमला अम्मा ने 17 जून 2006 को तुलसी महिला स्वयं सहायता समूह की एक साधारण सदस्य के रूप में अपनी यात्रा प्रारंभ की। उसी वर्ष उन्होंने युव शक्ति नामक एक स्वैच्छिक संगठन से जुड़कर महिलाओं के आर्थिक सशक्तिकरण के लिए निरंतर और समर्पित रूप से कार्य करना शुरू किया। अपने अथक प्रयासों से उन्होंने 590 महिला स्वयं सहायता समूहों का गठन किया। इनमें से 420 समूहों को 50,000 रुपये की प्रारंभिक ऋण सुविधा दिलाकर महिलाओं को आत्मनिर्भर बनने और स्वरोजगार शुरू करने के लिए प्रेरित किया। वर्ष 2015 में उन्होंने अलपुजा जिले के कोयर बोर्ड प्रशिक्षण केंद्र में 2 माह का औद्योगिक प्रशिक्षण प्राप्त किया और उस ज्ञान को समाज के हित में उपयोग किया। वर्ष 2016 में उन्होंने 660 महिलाओं को हस्तशिल्प निर्माण का प्रशिक्षण देकर उन्हें स्वरोजगार से जोड़ा। वर्ष 2017 में न्यू दिल्ली में आयोजित इंटरनेशनल मेला में भाग लेकर हमारे द्वीप की महिलाओं के परिश्रम को राष्ट्रीय स्तर तक पहुंचाया। आज उनके प्रयासों के परिणाम स्वरूप 300 से अधिक महिलाएं नील आइलैंड, एयरपोर्ट, मरीना पार्क तथा सागरिका एम्पोरियम जैसे स्थानों पर अपने उत्पाद बेचकर आय अर्जित कर रही हैं। उन्होंने शिवम एंटरप्राइजेस की स्थापना कर 20 महिलाओं को रोजगार के अवसर प्रदान किए। वर्ष 2022 में कुरुंधम उदवुम करंगल नामक स्वैच्छिक संस्था की स्थापना कर उन्होंने सरकारी योजनाओं का लाभ महिलाओं तक पहुंचाने का महत्वपूर्ण कार्य किया। 10 स्वयं सहायता समूहों के लिए 6 लाख रुपए का ऋण दिलाकर उसे पूर्ण रूप से चुकाने तक मार्गदर्शन दिया। एक महिला आगे बढ़ती है तो परिवार आगे बढ़ता है, अनेक महिलाएं आगे बढ़ती हैं तो समाज आगे बढ़ता है। श्रीमती कमला अम्मा इस सत्य की जीवंत मिसाल हैं। महिला दिवस 2026 के अवसर पर उन्हें साधना महिला सम्मान प्रदान करते हुए हमें अत्यंत गर्व और प्रसन्नता हो रही है। சாதர் மணிவாசகர் தபோத் பிரயத்ன அண்டமான் மிகவும் மதிப்பிற்குரிய அன்பர்களுக்கு ஒரு சாதனை பெண்மணியை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 17 ஜூன் 2006 அன்று துளசி மகளிர் சுய உதவிக்குழுவில் ஒரு சாதாரண உறுப்பினராக தனது பயணத்தை தொடங்கியவர் திருமதி கமலா அம்மா அவர்கள். அதே ஆண்டில் யுவசக்தி எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்து பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக டைரிலஸாக உழைத்து வந்தவர். அவரது அர்ப்பணிப்பின் பலனாக அவரே தன் முனைப்பாக 590 மகளிர் சுய உதவிக் குழுக்களை உருவாக்கி அதில் 420 குழுக்களுக்கு ரூபாய் 50,000 வீதம் முதல் கட்ட கடன் பெற்று தந்து பெண்கள் தன்னம்பிக்கையுடன் தொழில் தொடங்க வழிகாட்டியுள்ளார். 2015ஆம் ஆண்டு அலப்புசா மாவட்டத்தில் கொயர்போர்ட் பயிற்சி மையத்தில் 2 மாதங்கள் கைத்தொழில் பயிற்சி பெற்று அதனை சமூக பயன்பாட்டிற்கு மாற்றியவர். 2016ஆம் ஆண்டு 660 பெண்களுக்கு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதில் பயிற்சி அளித்து அவர்களை சுயதொழிலாளர்களாக மாற்றியுள்ளார். 2017ஆம் ஆண்டு நியூ டெல்லியில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் மெலாவில் கலந்து கொண்டு நம் தீவு பெண்களின் உழைப்பை தேசிய மட்டத்தில் எடுத்துச் சென்றார். அதன் பலனாக 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று நீல்தீவு, விமான நிலையம், மரீனா பார்க் மற்றும் சாகரிகா எம்பீரியம் போன்ற இடங்களில் விற்பனை செய்து பொருள் ஈட்டி வருகிறார்கள். மேலும் சிவம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் மூலம் 20 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறார். 2022ஆம் ஆண்டு குருந்தம் உதவும் கரங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை தொடங்கி அரசாங்க நலத்திட்டங்கள் அனைத்தும் பெண்களுக்கு கிடைக்கச் செய்து வருகிறார். 10 மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ரூபாய் 6 லட்சம் கடன் பெற்று வழங்கி அதை முழுமையாக திருப்பிச் செலுத்தும் நிலைக்கு அவர்களை முன்னேற்றியுள்ளார். ஒரு பெண் முன்னேறினால் ஒரு குடும்பம் முன்னேறும், பல பெண்கள் முன்னேறினால் ஒரு சமூகம் முன்னேறும் என்பதற்கு வாழும் எடுத்துக்காட்டு திருமதி கமலா அம்மா அவர்கள். அவரது அர்ப்பணிப்பு, தலைமைத்திறன் மற்றும் சமூக பணி நம் எல்லோருக்கும் ஒரு தூண்டுகோல். மகளிர் தினத்தன்று 2026ஆம் ஆண்டிற்கான சாதனை பெண் எனும் விருதை வழங்கி கௌரவித்து மகிழ்கிறோம். இப்படிக்கு மணிவாசகர் தவச்சாலை அந்தமான். அந்தமானை விட்டு காலி பண்ணி போகிறதுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு அந்தமானை விட்டு காலி பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதுதான் ஐயாவுடைய தவத்தில் செல்வராஜ் ஐயாவுடைய நிறுவனம் யுவசக்தி தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு எனக்கு ஒரு அழைப்பு.
இந்த மாதிரி சுய முன்னேற்ற பெண்களுக்காக வந்து ட்ரைனிங் கொடுக்குறோமா, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பிக்க சொன்னாங்க. அப்புறம் எஸ்பிஐ பேங்க் மேலே ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணாங்க ப்ரோக்ராம் வந்து புக் கீப்பிங் சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக நான் போனேன். போயிட்டு ட்ரைனிங் 15 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா பையன் கூட இருந்தாங்க சுனாமி டைம். அப்போதைக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் பிள்ளை மெடிக்கலை பண்ணியிருந்தாங்க. அப்போதைக்கு எங்கள் அம்மாவுக்காக சாதம் எடுத்துக்கிட்டு நான் போயிருக்கேன். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஜீவன் சொன்னாக்க திருமதி சுமதி அம்மா. நான் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏற்கனவே யுவசக்தி எக்ஸில் ஒரு மகிழ்ச்சி வச்சு ஆரம்பிக்கிறதுக்காக ஒரே ஒரு ஆள் மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்போ நான் சாதம் கொண்டுகிட்டு போகிறேன். அப்போ அந்த அம்மா ஓடி வந்து கமலா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் குறைஞ்சிருக்கு வாங்க, எதை பற்றியுமே சொல்லலை அவங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கா அப்படின்னு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமா, நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். இல்லை ஒரு நிமிஷம் ஃபோட்டோவுக்காக வந்து நின்றுப்பா அப்படின்னு. ஃபோட்டோவுக்காக நின்று 50 ரூபா மாதம் சேமிக்கும். ஒரு குரூப்பில் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி பயிற்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் என்னுடைய வருமானம் ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம். 3 குழந்தைங்க வச்சுட்டு அப்போதைக்கு வந்து அம்மா நீங்கள் மகளிர் சுய உதவி அமைச்சு வேலை செய்ய முடியுமான்னு யோசிச்சு கேட்குறாங்க. அப்போ நான் நிறைய கோயிலுங்களில் பாட்டு படிக்க போவேன். தினனிப்பூர் சமயத்தில் வயதுல பாட்டு படிக்க போவேன். எல்லா கோயிலுமே பாட்டு படிக்க போவேன். அப்போ நிறைய மக்கள் எனக்கு தொடர்பு அதிகமாக இருக்கும். நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போதைக்கு சரி முதல்ல ஒரு 4-5 குரூப் பண்ணி நீங்கள் தொடர்ந்துங்கன்னா. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு 5 குரூப் 50 பேர் சுந்தர் காலனியில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு தடவை ஐயா வர்றாங்க. இப்போதைக்கு யுவசக்தி என்ஜியோட ராஜாசாலா வர்றாங்க. வந்து கேட்டவங்க முதல் கேள்வி, இவ்வளோ பேரை, ஏன்னா அந்த சமயத்தில் ஒரு 10 பேர் சேர்க்கறது கூட ரொம்ப கஷ்டம். 50 பேரை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா இந்த அம்மா என்ன சொல்லி உங்களை கூட்டியாங்க? அது அவங்க முதல் கேள்வியாக இருந்துச்சு. முதல் கேள்வி, இந்த அம்மா என்ன சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, நீங்கள் எதை நம்பி வந்தீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மாத சேமிப்பில் நம்மளுடைய வாழ்க்கை தேவையான ரொம்ப கஷ்ட காலத்துக்கு எதுக்கு பண்ணிங்கன்னா லோனு கிடைக்கும்னு சொன்னாங்க பேங்கில். அதனால தான் சார் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டம்ப்டில் 5 குரூப் அப்படி. அதில் ஃபஸ்ட்டு குரூப் தான் துளசி. அதில் நானும் ஒரு நம்பரை சேர்ந்து ஆரம்பித்தது தான். அப்போ 2006 அப்புறம் ஆரம்பித்தது. இப்படி 2026 நிறைய கஷ்டங்களை பயணிச்சிருக்கேன். அந்த கைத்தொழிலை வந்து நான் கற்றுக்கினதுக்கு அப்புறம் படிப்படியாக என்னுடைய வாழ்க்கை தரம் வந்துச்சு. குடும்பத்துடைய கஷ்ட நிலைமைகளும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுச்சு. இப்போ 3 குழந்தைங்களை நான் சுயமாக சம்பாரித்து 3 குழந்தைங்களையும் படிக்க வச்சு, பெரிய பாப்பா எம்எஸ்சி பிஎட் டீச்சரு, 2வது பாப்பாவும் பிஎஸ்சி பிஎட், அவங்க இப்போ டீச்சராக டியூஷன் டீச்சராக இருக்காங்க. பையன் பிகாமும், அவனும் இப்போ நேவியில் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸராக இருக்கான். என் வாழ்க்கை தரம் உயர்ந்ததுக்கு காரணம் ஒரு தன்னம்பிக்கையும் ஐயாவுடைய வழிகாட்டுதல் தான் சொல்லணும். நான் கைத்தொழில் கற்றுக்கிறதுக்காக என்னை ஆலப்பிக்கு அனுப்புனது நம்ம ஐயா தான். என் மூத்த பொண்ணு டெலிவரிக்காக ஊருக்கு போயிருந்தேன். டெலிவரி முடிச்சுட்டு சென்னை வர்றதுக்கு எங்கள் அம்மா அப்பா எனக்கு 200 ரூபா கொடுத்து அனுப்பினாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் 4:30 மணிக்கு வந்து நிற்கிறேன். நான் ஐயா இருந்தாங்க. வந்துட்டு என்னம்மா அப்படின்னா, கைக்கு செலவுக்கு ஆசை இல்லை ஐயா, நீ போயிட்டு வாமா, உன் வாழ்க்கையே மாறும்ட்டு 1000 ரூபாய் எடுத்து அந்த 1000 ரூபாய் கொண்டு நான் கேரளா போனேன். கேரளா போய் 2 மாதம் ட்ரைனிங் கற்றுட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் டோட்டலாக வந்து ஒரு 5000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆனால் நான் இண்டிவிஜுவலாக கொடுத்தது ஒரு 600 பேருக்கு. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வந்து அந்த மூலியமாக கைத்தொழில் மூலியமாக சம்பாரித்து இன்றைக்கி குடும்பத்தை எத்தனையோ பேர் பயனடைகிறாங்க. எத்தனையோ குடும்பம் ஏழப்பட்ட குடும்பம் இன்றைக்கி வாழுது. அதுக்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்த ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்ல ஐயாவுக்கு தான் நன்றி கடற்பட்டிருக்கேன். இப்போ கூட மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஒரு 50 பெண்களுக்கு வந்து கைத்தொழில் செய்கிறதுக்கான மிஷின் ஃப்ரீயாக ஒருத்தவங்க கொடுக்குறதுக்கான ஒரு ஏற்பாடு இன்றைக்கி நடந்து அவங்களுக்கும் கைத்தொழில் செய்கிறதுக்காக ஒரு மிஷின் கொடுக்குறதுக்காகவும் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணனால லேட் ஆகிடுச்சு. ஐயா சொல்கிறது மாதிரி நம்ம ஐயா நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுறாங்க. இது வந்து நான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறதுக்காக வழிகாட்டினதுலேயும் இன்றைக்கி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன்னு ஐயா வயலில் முதல் தடவையாக நான் எல்சன்ஸ்க்கு வந்தாலும் ஐயா என்னை கூட்ட தான் செய்வாங்க. ஆஃபீஸில் கூட பைலெல்லாம் கூட தூக்கி எறிவாங்க. எத்தனை குரூப்மா பண்ணேன், என்ன ரோல் பண்ண, என்ன பண்ணாமா அப்படின்னு. சாட்டர்டே நான் அழுதுகிட்டு தான் வெளியில் போவேன். ஆனால் அந்த அழுகைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வெற்றியை கடவுள் எனக்கு காட்டியிருக்காருன்னா அதுக்கும் நான் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வரையும் அந்த நன்றி நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பமே ஐயாவுக்கு நன்றி சொல்ல
சரி குடும்பத்துக்காக ஒரு வழிகாட்டியா இருந்தாங்கன்னாக்கா அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கும் இன்னைக்கு மணிவாசகர் தவச்சனையும் கொண்டு வந்து நான் நிற்கிறோம் உங்க கூட தான் நான் பயணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் எங்கள் குருநாதர் தவத்திரி செண்பகராஜ ஐயா தான். அதனால அடியாருக்கு சார்பாகவும் எங்கள் குடும்பத்தோட சார்பாகவும் ஐயாவுக்கு தான் நான்